வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சாண்டிகோவில் இருக்கிற நம்ம வெஜிடபிள் மார்க்கெட், ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் எலக்ட்ரானிக்கல் ஐட்டமெல்லாம் விற்கும். நார்மல் நம்ம ஸ்டேஷ்னரியில் விற்கிற மாதிரி தான், கால்குலேட்டர், லைட்டு, அதை சின்ன சின்ன ஐட்டம். வாங்க, இதான் மார்க்கெட் என்ட்ரன்ஸ். இது உள்ளே போகிறோம் நம்ம. ஆமாம், இங்கெல்லாம் கொஞ்சம் பார்க்கிங் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். திங்ஸு கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும் சில ஐட்டமெல்லாம். ஆமாம், எல்லாருமே பார்க்கிங் பண்ணி தான் வாங்கணும், இல்லைனா ரேட்டு ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. நம்ம குறைச்சி கேட்டால் கொடுத்துருவாங்க. ஆமாம், பார்த்திங்கன்னா இங்கே பெட் ஷாப்புக்கு தேவையான அந்த ஃபுட்டெல்லாம் விற்கும். ரொம்ப பெட்ஸுக்கெல்லாம் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு பெட்டு, டாகோ இல்லை பூனையோ கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் வீடே இருக்காதீங்க. ரொம்ப அப்படியே குழந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அந்த பெட்ஸ் எல்லாம். நீ யாரை பார்த்தாலும் கையில் ஒரு நாய்க்குட்டியோ, நம்ம குழந்தைய தானே தூக்கி வச்சுட்டு போவோம், இவங்க எல்லாம் நாயை மடியில் தூக்கி வச்சுட்டு போவாங்க. அந்தமாரி இருக்கும். பார்த்தா நமக்கு என்னடா இது அப்படின்ட்டு தெரியும். இதெல்லாம் நட்ஸு, ட்ரை நட்ஸு. ஆமாம், விதவிதமாக இருக்குது. என்னென்னு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கேஷ்நட்டு, பிஸ்தா, பாதாம் தான். ஆமாம், இது மீட் ஷாப்பு. நாங்கள் போகலாம், இன்னும் பார்க்கலாம். நிறைய வித்தியாசமான ஐட்டமெல்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. இதெல்லாம் நட் ஷாப் தான் இங்கே நிறையா. இதெல்லாம் நம்ம ஜெல்லி மிட்டாய் மாதிரி இருக்கும், குழந்தைங்க ரொம்ப சாப்பிட்றது. இங்கே இருக்கிறவங்க ஒரு பபுள் கம் மாதிரி இருக்காது, ஒரு ஜெல்லி மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி கம் மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, பேய் பொம்மைலாம் இருக்குது பாருங்கள். இங்கே இந்த மாதம் வந்து இந்த ஆலோவில் ஃபங்க்ஷன் ஒன்று நடக்கும். ஃபுல்லாக அந்த பேய் மாஸ்க்கெல்லாம் போட்டுக்கிட்டு பேய் மாதிரி வேஷம் போட்டுன்னு ஸ்ட்ரீட்லாம் ரொம்ப நடப்பாங்க. இது ரொம்ப விமர்சையாக போகும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாஸ்க். இதெல்லாம் ஹாலிவுட் படத்தில் பார்த்த மாஸ்க் மாதிரி இருக்குது பாருங்கள். ஆமாம், இது பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது. இது இந்த ஊரோட, நம்ம ஊரில் ஊறுகாய் மாதிரி இங்கே இந்த வெஜிடபிளில் ஊறுகாய் போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், பஜ்ஜி மிளகா, ஆலிவ்ஸு, க்ரீன் ஆலிவ்ஸு, பிளாக் ஆலிவ்ஸு, வெங்காயம் பாருங்கள், வெங்காயத்தில் ஊறுகாய் போட்டு வச்சுருக்காங்க. காய்கறி கடை இது பாருங்கள். நம்ம ஒரு சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி இருக்கும். இது நம்ம ஒரு எலுமிச்சம்பழம், ஆனியனு, பஜ்ஜி மிளகா இங்கே காய வச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அதான் இந்த ஊரில் காஞ்ச மிளகா. ஆமாம், மரவள்ளி கிழங்கு. நம்ம ஊரில் அப்படியே எப்படி சும்மா இந்த பாக்கெட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்களா, 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி. இங்கே வந்து லோக்கல் மார்க்கெட்டில் இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. நேந்திரம் பழம் இங்கே இருக்கிறதுல இந்த வாழைப்பழம்னு பார்த்தீங்கன்னா இது நேந்திரம் பழம். இது ஒன்று பார்த்துருக்கேன். அப்புறம் இன்னொன்று காட்டுறோம் பாருங்களேன். இங்கே எல்லாம் பருப்பு இருக்குது பாருங்கள், உளுந்து, சோளம், அந்த காராமணி, வெல்லம் பாருங்கள், அச்சு வெல்லம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், கார்னு பாருங்கள், கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள். எல்லாமே காய்கறியெல்லாம் ரொம்ப அதிகம் தான் இங்கே சொல்லப்போனால். நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கெல்லாம் டபுள் மடங்கு அதிகம். இங்கே பாருங்கள், இதை பார்த்துட்டு நான் கஞ்சா செடின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னடா கஞ்சா செடியெல்லாம் இங்கே விற்கிதுன்னு பார்த்தா, கடைசியில் அப்புறம் கேட்கும்போது இல்லை இது ஒரு வகையான கீரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான், நம்ம புளிச்சிக்கிற மாதிரி இது இங்கே ஒரு கீரை. இது எல்லா கடையிலையும் மோஸ்ட்லி கிடைக்கும். இது பீட்ரூட்டு, இதெல்லாம் இங்கே விளையிறது. இங்கே அக்ரிகல்ச்சர், இங்கே விவசாயம் பண்ணுறாங்க இந்த திங்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி. இது பாருங்கள், இங்கே பாருங்கள், செரி டொமேட்டோஸ் எவ்வளோ டொமேட்டோ இருக்குது பாருங்கள், குட்டி 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 குட்டியாக. இதெல்லாம் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க இங்கே. தக்காளி, லெமன் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குது பாருங்கள். லெமன் இங்கே எல்லாத்துலேயும் லெமன் தாங்க. லெமன் இல்லாத ஃபுட்டே இருக்காதுங்க. எது பண்ணாலும் லெமன். இதோ நம்ம ஊர் வாழைப்பழம், மோரிஸ், இது ஒன்று தான் இருக்குது. இங்கே வாழைப்பழ ரேட்டை கேட்டிங்கன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான். ஸ்ட்ராபெரி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல ஸ்ட்ராபெரி ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இங்கே. ஸ்ட்ராபெரி
நல்ல விளைச்சல் இங்கே எங்கே போய் எல்லா கடையிலும் ஸ்ட்ராபெரி கொட்டி வச்சுருப்பாங்க இங்கே. க்ரீன் ஆப்பிள் அது மாதிரி அந்த க்ரீன் ஆப்பிள் இங்கே ரொம்ப நிறைய கிடைக்கும், கொஞ்சம் விலையும் கம்மி. கிலோ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 80 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊர்லலாம் 200 250 ரூபாய்க்கு குறைஞ்சி ஆப்பிளே இருக்காது. இங்கே ஆப்பிள் ரொம்ப விலை கம்மி. மிளகா பாருங்கள், மிளகா அந்த மிளகா ஐட்டம் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். பஜ்ஜி மிளகால நிறைய வெரைட்டி சைஸு. இங்கே பாருங்கள் குண்டு மிளகா. பாருங்கள் கலர் கலராக இருக்குது பாருங்கள். பூனை பார்த்தீங்களா, கடைக்கு ஒரு பூனை வச்சுருப்பாங்க, அது பாட்டு வாசல்லே தான் படுத்துட்டு இருக்கும். தக்காளி பார்த்தீங்களா, நம்ம ஒரு ஆப்பிள் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். தக்காளி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். தக்காளி எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். தக்காளி நான்லாம் பார்த்து ஆச்சரியமாயிட்டேன். என்னடா நம்ம வீட்டுக்கு ஒரு குழம்பு வைக்கணுன்னா ஒரு தக்காளி போட்டாலே போதும், அந்த அளவுக்கு பெருசாக இருக்குங்க. இது ஃபுல்லாக ஜூஸு தான். தக்காளி எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். தக்காளி விலை அதிகம் தான், எப்படியும் கிலோ வந்து நம்ம ரேட்டுக்கு ஒரு 150 ரூபாவது வரும் ஒரு கிலோ தக்காளி. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி தான் நிற்கும். மாம்பழம் பாருங்கள், இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் நல்லாவே இருக்காதுங்க. உள்ளே அப்படியே கட் பண்ணால் காய் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து பழக்கடை தெரியுது, பிளாக்பெர்ரி பழம் நம்ம ஊரில் நார்மலாக எல்லாம் கிடைக்கிற பழம் தான் இங்கே, ஒன்றும் புதுசாக. இது முள் சீத்தா. ஆமாம், ஆரஞ்சு ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே ரேட்டு. மற்றதெல்லாம் பழம் கொஞ்சம் அதிகம் தான் ரேட்டு. ஆரஞ்சு எப்பயுமே கம்மியாக விற்கும் இங்கே. கிலோ வந்து ஒரு 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தான் விற்கும். நல்லாயிருக்கும் ஆரஞ்சு. புளி பார்த்திங்களா, புளியம்பழம். இப்போ தான் இந்த ஊரில் வந்து புளியே பார்க்குறேன் நான், அது நல்லாவே இல்லை அந்த புளி. அது பார்த்திங்கன்னா மஷ்ரூம், இதெல்லாம் ட்ரை மஷ்ரூமு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்கலாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோ வருது உங்களுக்கு, நீங்கள் புதுசாக உங்களுக்கு நான் காட்டுறேன், கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.